அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த கோடி அற்புதரின் பக்தர்களே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 4வது செவ்வாய்க்கிழமையில் இருக்கின்றோம். இந்த பாஸ்கா காலம் உங்களுக்கே தெரியும் 7 வாரங்களை கொண்டது. தவக்காலம் 6 வாரங்கள் மட்டும்தான். ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானித்தோம். ஆனால் 7 வாரங்கள் நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையையும் ஆட்சியையும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் இறைவன் இன்னும் அதிகமாக அவருடைய மாட்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர நம்முடைய திரு அவை தந்திருக்கின்றது. அதற்காக இன்றைய வாசங்களும் நாம் இறைவனோடு இணைந்து அவருடைய குரலை நாம் இன்னும் அதிகமாக கேட்கவும் அவருடைய வழியில் நாம் இன்னும் அதிகமாக செல்லவும் நம்மை அழைக்கின்றது. நாம் இணைந்து இந்த திருப்பலியில் குடும்பமாக இறை ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று புனித ஜார்ஜின் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் எங்களது வலுவின்மையில் எங்களுக்கு உதவிட அவர் விரைவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன்,
ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இச்செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலையின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவன் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரை, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவராக கொள்வே. பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தார், உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர்கள் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வள்ளலருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலங்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது
பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். Hallelujah, 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 hallelujah. என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவன் பார்ந்தவர்களே, அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய், இறை பிரசனத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய், நம் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து ஏக்கங்களையும் எண்ணங்களையும் ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். இன்று ஆண்டவர் இயேசு கூறுவது போல, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று அருமையாக ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கூறுகின்றார். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோமா என்பதை நம்மிடையே கேட்டுக்கொள்வோம். நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றோமா? இறைவன், நம் இறைவன், உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு அமைதியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்று உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு காட்சி கொடுத்து, அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்று சொன்னார். கலங்காதீர்கள், ஐயம் கொள்ளாதீர்கள், இதோ என் கால்கள், இதோ என் கைகள், தொட்டு பாருங்கள், நான் தான் உங்கள் ஆண்டவர் என்று சொன்ன ஆண்டவர் நம்மையெல்லாம் அதே வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறார். இதோ இந்த திருப்பலியின் மூலமாக வந்து தொட்டு பாருங்கள், என்னோடு தங்குங்கள், என்னை உற்று பாருங்கள்,
என்னுடைய அமைதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பிரசன்னத்தில் வாழுங்கள் என்று சொல்லி நம்மையெல்லாம் அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். நாமும் அவருடைய மந்தையின் மக்களாக, ஆண்டவரே இதோ வருகிறேன் என்று சொல்லி நாமும் செல்வோம். என்னுடைய அருள் ஆசிரியை நாம் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியோடு நாம் இந்த இறை வார்த்தையினுடைய விளக்கத்திற்கு நாம் செவிமடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய மரி அன்னையின் இணை பேராலய மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவில் உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியும் சமாதானமும் என்று முறித்தாக என்னுடைய ஜெபங்களும் உங்களுக்கு என்றும் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித ஜார்ஜ் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நமக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். நம்முடைய திரு அவையில் இருக்கின்ற அனைத்து புனிதர்களுமே, நம்முடைய புனித அந்தோணியாருமே நமக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்பது நமக்கு தெரியும். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஜார்ஜ் அவர்களும் நமக்கு பல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்கிறார். புனித ஜார்ஜ் சமூகத்தில் பெருமதிப்பு மிகுந்த குடும்பத்தின் மகனாக பிறக்கிறார். 275ஆம் ஆண்டு சிரியா நாட்டில் பாலஸ்தீனாவில் பிறக்கிறார். அவர் என்ன சிறப்பாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தெய்வ பயமும் இறை பக்தியும் உடையவராக வளர்கிறார். மேலும் அவர் சிறுவனாக இருந்தபொழுது அவருடைய உடல் வலிமையோடும் இளைஞனாக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதே சிறந்த வீரராக, போர் வீரராக பயிற்சி பெறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது தந்தை இறந்து விடுகிறார். இன்னும் சிறிது காலத்தில் ரோமையை ஆண்டு வந்தவர் டயோக்ளேசியஸ், இவரின் இராணுவத்தில் ஜார்ஜ் ஒரு போர் வீரராகவே இருந்து புகழ்பெற்று இராணுவத்தில் இருந்தார். அப்பொழுது புகழ்பெற்று இருந்து ஆரம்ப காலத்திலே தாயும் இறந்து விடுகிறார். தன்னுடைய தாயையும் தந்தையும் இறந்த அவர் மேலும் அவருடைய இறை பக்தியை மட்டுமே நம்பிக்கை கொண்டு அனாதையாக இருந்தாலும் இறை நம்பிக்கையோடு ஜார்ஜ் வாழத் தொடங்குகிறார். இவரின் பொறுமையும் பக்தியும் பேரரசர் டயோக்ளேசியஸுக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அதனால்தான் அவரை அழைத்து தன்னுடைய அரசவையில் வைத்து அரசவை தலைவர்களில் ஒருவராகவும் உற்ற ஒரு நண்பனாகவும் மேலும் படை தளபதியாகவுமே வைத்துக் கொண்டார். ஏன்? அவர் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையின் காரணமாக. இப்படி அவர் வாழ்ந்திருந்த பொழுது சைலனா என்னும் இடத்தில் தினமும் பறவை நாகம் ஒன்று வந்ததாம். ஊருக்குள் வந்து மக்களை அழித்து துன்புறுத்தி கொண்டிருந்தது. முதலில் பறவைகள், விலங்குகள் அதற்கு இரையாக மக்கள் போட்டார்களாம். மேலும் நாட்கள் ஆக ஆக அவை தீர்ந்து போய் மனிதர்களையே பறவை நாகத்திற்கு இரையாக அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. தினமும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்து அன்றைய நாளுக்கான நபரை தேர்ந்தெடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு நாள் அப்பகுதியில் இருந்த அரசரின் மகள் ஆண்ட்ரோமேடா என்ற பெயருடைய அவருடைய பெயர் விழுந்தது. அப்பொழுது அவர் தந்தையாக இருக்கிறார் இல்லையா, அரசர் தந்தை தன்னுடைய மகள் சென்று விடுவாரே, அவருடைய உயிர் போய்விடுமே என்று கலக்கத்தோடு இருக்கிறார். பறவை நாகத்தை கொள்வோருக்கு தன் மகளை மனமுடித்து கொடுப்பேன் என்று உறுதியும் வாக்களிக்கிறார். அவ்வழியே வந்த புனித ஜார்ஜ் இயேசுவை மன்றாடியபடியே இயேசுவின் பெயரை வைத்து அந்த பறவை நாகத்தோடு போரிட்டு அதை அழித்து இளவரசியை காப்பாற்றுகிறார். உடனே அரசர் தான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆயத்தமானார். ஆனால் ஜார்ஜ் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனமுடித்து கொடுப்பார் என்று வாக்களித்தார் இல்லையா, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இறைவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று அம்மக்களுக்கு போதிக்க தொடங்கினார். இறைவனுடைய அன்பையும் ஆசிரியும் தொடர்ந்து போதிக்க தொடங்கினார். எல்லாரும் கிறிஸ்துவ விசுவாசிகளாகவே மாறினார்கள். பாருங்கள், அவருடைய அழைப்பு ஆண்டவருடைய, இன்று நாம் முதல் வாசகத்திலும் நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்ற ஒரு அழைப்பை அவர் பெற்றிருந்தார். திருமண வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆண்டவருடைய பெயரால் இறை மக்களை நாம் விசுவாசிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு அழைப்பை புனித ஜார்ஜ் அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார். இன்னும் அதிகமாக பாருங்கள், சிறிது காலத்திற்கு பிறகு வழிபடும் அப்பல்லோவிற்கு, அதாவது அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அப்பல்லோ என்ற ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள், அரசரும் சேர்ந்து. அப்பொழுது கிறிஸ்துவ மதம் பரப்புவதை கேள்வியுற்று அம்மதத்தை பின்பற்றுபவர்களை அழிக்க டயோக்ளேசியஸ் அந்த அரசன் உத்தரவிட்டான். அப்பொழுது டயோக்ளேசியஸ் அணுகிய ஜார்ஜ், புனித ஜார்ஜ் அவர் சொன்னார், கிறிஸ்தவர்களால் பேரரசருக்கு பாதுகாப்புத்தானே தவிர அவர்களுக்கு எந்த பாதகமும் உங்களுக்கு வந்துவிடாது என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்.
மேலும் ஆனால் அப்பல்லோவின் பூஜாரிகள், படைத்தளபதியே கிறிஸ்துவராக இருக்கும் பொழுது எப்படி அரசர் மற்ற கிறிஸ்துவர்களை எல்லாம் அழிக்க முடியும் என்று சொல்லி அரசரிடமே கேட்கிறார்கள். அப்பொழுது அரசர் ஜார்ஜை அழைக்கிறார். ஜார்ஜிடம் சொல்கிறார், அப்பல்லோவை நீ வணங்க வேண்டும், அவருக்கு நீ மரியாதை செலுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆசை வார்த்தைகளை எல்லாம் கூறுகிறார். ஆனால் ஜார்ஜ் என்ன சொன்னார்? பேரரசரை பார்த்து ஜார்ஜ், இல்லை, என்னுடைய ஆண்டவர் இயேசு, அந்த ஆண்டவர் இயேசுவை தவிர நான் எந்த ஒரு தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவருக்கு சிறை தண்டனை அளிக்கிறார். உற்ற தோழனாக இருந்தவர், படை தளபதியாக இருந்தவர், பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார் என்று தெரிந்தவுடன் சிறையில் அடைக்கிறார். மேலும் இவரின் மன உறுதியை கண்ட சிறைவாசிகள் மனமாறி திருமுழுக்கு பெறுகிறார்கள். பாருங்க, எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறார், ஆண்டவரை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். அங்கும் திருமுழுக்கு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே சிறைவாசிகளை எல்லாம் மாற்றுகிறார். மேலும் அச்சிலையை காட்டுங்கள் என்று ஜார்ஜ் அவர்கள் கூறுகிறார், அந்த அப்பல்லோ சிலையை. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பல்லோவை வணங்கும்படி திரும்ப திரும்ப அந்த சிறையில் இருக்கும் பொழுது கூட அவரை வற்புறுத்துகிறார்கள். ஆனால் அவர் கேட்கிறார், அந்த சிலையை எனக்கு காட்டுங்கள். அதன்படி சிலையை ஜார்ஜ் அவர்கள் முன் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஜார்ஜ் உரையாடுகிறார், நான் உனக்கு வணக்கம் செய்தால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா என்று சிலையை பார்த்து ஜார்ஜ் கேட்கிறார். உடனே அச்சிலை பேச தொடங்கியதாம். என்ன சொன்னது தெரியுமா? நான் இறைவன் இல்லை, நீ வணங்குபவரே ஒப்பற்ற இறைவன் என்று அந்த கற்களான அந்த சிலையே பேச தொடங்கியதாம். மேலும் உடனே அச்சிலை மீது ஜார்ஜ் சிலுவை அடையாளம் வரைந்து அச்சிலை சுக்குநூறாக நொறுங்கி போனதாம். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு அருமையான நிகழ்வு புனித ஜார்ஜினுடைய வாழ்க்கையில். மேலும் மிகுந்த இதெல்லாம் பார்த்து சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா பேரரசர்? இல்லை, ரொம்ப கோபம். இப்படி எல்லாம் செய்கிறாரே, என்னுடைய தெய்வம் அப்பல்லோவை சுக்குநராக நொறுக்கி விட்டாரே என்று சொல்லி மந்திரவாதி இவர் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார், பொய் சாட்சி கூறுகிறார். இவரை பற்றி இன்னொரு மந்திரவாதியிடம் கூறி அவரை கூட்டி வருகிறார். இறை அருளால் தனது மந்திரம் தோற்று போனதை கண்ட அந்த மந்திரவாதியும் திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறார். மேலும் ஜார்ஜை கழுமரம் ஏற்றி கொலை செய்து உடலை கடலில் எறிகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? மறுநாளே புனித ஜார்ஜ் உயிருடன் திரும்பி வருகிறார். உடனே அவரை தீயிட்டு எரிக்கிறார்கள். அதிலிருந்தும் மீண்டு வருகிறார். சக்கரத்தில் இட்டு அரைத்து உருக்கிய ஈயத்தில் இட்டு மூழ்கி ஆழ்குழியில் புதைத்து வைக்கிறார்கள். அதிலிருந்தும் உயிர் தெழுந்து வருகிறார். ஏனென்றால் நம் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர். நம் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை அவரையும் உயிர்த்தெழ வைத்தது. கடைசியாக நம்முடைய புனித ஜார்ஜை தலை வெட்டி பேரரசன் உத்தரவிட்டான். அதன்படி 303ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அவர் மறைசாட்சியாக இறப்பை தழுவிக்கொள்கிறார். ஆனால் இறக்கும் வரை ஆண்டவருடைய பேராலே எத்தனை புதுமைகள் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு என்னுடைய ஆண்டவர், மற்ற எந்த ஒரு தெய்வங்களும் எனக்கு தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி இன்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார் புனித ஜார்ஜ் அவர்கள். நாமும் இந்த புனிதரை பின்பற்றுவோம். இன்றைய வாசகங்கள் கூட அன்பார்ந்தவர்களே, நான் சொன்னது போல 7 வாரங்கள் புனித பாஸ்கா காலத்தின் வாரங்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பை இன்னும் அதிகமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாட வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய திரு அவை 7 வாரங்கள் கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 7 என்றால் முழுமை இல்ல? ஆண்டவர் இயேசுவிடத்திலே பேதுரு கேட்பார் இல்லையா, ஆண்டவரே நான் 7 முறை மட்டும் மன்னிக்க வேண்டுமா? அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுவார், 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை, அப்பொழுது முழுமையாக நீ மன்னிக்க வேண்டும் மற்றவரை என்று சொல்லி 7 என்பது முழுமை. அப்பொழுது நம்முடைய திருச்சபை பாருங்கள் 7 வாரங்கள் இந்த பாஸ்கா காலத்தை கொடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் யாருடைய மக்கள்? உயிர்ப்பின் மக்கள், உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள். நாம் இறந்த மக்கள் அல்ல, உயிர்ப்பின் மக்கள். உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோடு நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 7 வாரங்கள். அதை தான் இன்றைய புனிதரும் செய்தார். நமக்கு தெரியும், புனித ஜார்ஜ் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஆண்டவருடைய நம்பிக்கையின் பேரால் வாழ்ந்தார். இன்று முதல் வாசகத்தில் பாருங்களேன், முதல்ல எங்க நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றோம் என்று தெரியும்ல உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் முதல் முறையாக அந்தியோக்கியாவில் தான் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை பெற்றார்கள். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டுள்ளோம். என்னைக்கு அது முதல்ல அந்தியோக்கியாவில் தான் நம்முடைய பெயரை எனக்கு வைத்திருக்கிறாங்க. அதுவரை புதிய ஒரு வழியை தேர்ந்து கொண்டவர்கள், புதிய ஒரு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுபவர்கள் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அந்தியோக்கியாவில் தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள். அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தார்கள் பாருங்கள். சேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்துதலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். ஏனென்றால் சேவான் மறைசாட்சியத்தை தழுவினார். கடந்த வாரம் நாம் பார்த்தோம் எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளே சொல்லி, ஆண்டவரே இவர்களை மன்னியும்,
இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லி, ஆண்டவரே உமது என் உயிரை உமது கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். அதையெல்லாம் முன்னிட்டு இன்னும் விசுவாசம் தொடங்க மக்கள் எல்லாம் கிறிஸ்துவர்களாகவே மாறிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் மற்ற இடத்திலெல்லாம் பரவி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி, பாருங்க இப்பதான் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவித்தார்கள். எப்படி ஜார்ஜ் அறிவித்தாரோ, எப்படி நம்மெல்லாம் அறிவிக்க வேண்டுமோ அன்று அந்த முதல் கிறிஸ்துவர்கள் இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். மேலும் பாருங்கள், ஆண்டவரின் கை வன்மை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், எத்தனை கோடான கோடி துன்பங்கள் வரலாம். ஆனா நாம் நம்முடைய ஆண்டவருடைய கைவன்மையை நாம் பெற்றிருந்தால் எந்த ஒரு துன்பமும், அன்று புனித ஜார்ஜ் அந்த சிலுவை அடையாளம் வரைந்து சுக்கு நூறாக போனது பார்த்தீங்களா, சிலுவை எல்லாம், அந்த சிலைகள் எல்லாம், அதுபோல நம்முடைய துன்பங்களும் நம்முடைய கஷ்டங்களும் சுக்கு நூறாக போய்விடும் நாம் ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தால். அன்று அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். பாருங்க, ஆண்டவரிடம் நாம் திரும்ப வேண்டும். இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க, இந்த திருப்பலிக்கு வந்திருக்கீங்க. யாரை பார்க்க வந்திருக்கோம்? நம்ம ஆண்டவரை பார்க்க. நீங்க எங்கெல்லாம் சென்றிருக்கலாம், எங்கேயோ சென்றிருக்கலாம், ஆனால் ஆண்டவரை பார்க்க நான் இந்த திருப்பலிக்கு வர வேண்டும். ஆண்டவரை நான் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பம் திரும்ப வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, எல்லாருமே குடும்பமாக நாம் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அப்போ நாம் ஆண்டவருடைய ஆண்டவர் பக்கம் திரும்புகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். ஏன்? அங்கும் ஆண்டவரை அனுப்ப வேண்டும், ஆண்டவருடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், பர்னபாவை அந்தியோக்காவை அனுப்புறாங்க இல்லையா. அவர் அங்கு சென்ற போது என்ன செஞ்சார்? கடவுளின் அருட்செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அங்கு மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். நாம் கிறிஸ்துவர்களாகிய நான் சொல்லலையா, கிறிஸ்துவர்கள் என்று பெயர் பெற்றோம். பெயரளவில் மட்டும் நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடாது. நாம் வாழ்க்கை அளவில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதனுடைய முதல் பண்பே மகிழ்ச்சி உள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். பவுலுடையார் அழகாக சொல்வார், தெசலோனிக்கேயர் எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை அழகான வசனங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். மேலும் இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள். அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல் காரணமே நாம் இறைவனோடு உறவு கொண்டிருந்தாலே அந்த மகிழ்ச்சி நம் இல்லத்திலும் நிறைவாக இருக்கும். இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள். 17வது வசனம். 18வது வசனம், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் நன்றி உள்ளத்தோடு, ஆண்டவர் எனக்கு பிறந்தது முதல் இப்பொழுது வரை எனக்கு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எவ்வளவோ அருஞ்செயல்களை செய்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி சொன்னவர்கள் தான் அன்றைய ஆதி கிறிஸ்தவர்களும் அந்த பர்னபா. அதனால்தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். இரண்டாவது பாருங்க, நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கணும்னா மற்றவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, வாங்க நாமும் ஆண்டவரிடத்திலே செல்வோம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வோம், அவரை பின்பற்றுவோம் என்று ஊக்கப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்தில் ஊக்கப்படுத்தவில்லை என்றால் எங்கு ஊக்கப்படுத்த போகிறோம்? இல்ல. ஆக நாம் அவர்களை போல ஊக்கப்படுத்த வேண்டும். அவர் நல்லவர். பாருங்க, அப்படி ஊக்கப்படுத்ததுனால்தான் அவரை பற்றி சொல்கிறார் திருத்தூதர் பணியில பர்னபாவை பற்றி, அவர் நல்லவர். ஏனென்றால் ஆண்டவரை பற்றி மக்களிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறார். ஆக அவர் நல்லவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்கள் ஆண்டவரிடம் சேர்த்தார் இல்லையா. அப்ப நாம் ஒவ்வொருவருமே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோமே, நாம் அனைவருமே என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களையும் ஆண்டவரிடத்திலே சேர்க்க வேண்டும். முதல்ல நம்ம குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். சில ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம், கணவன் மட்டும் குடும்பத்திற்கு ஆலயத்திற்கு வருவாங்க, இல்லை மனைவி மட்டும் வருவாங்க, கணவர் வரமாட்டார், வேலை பிள்ளைங்க மட்டும் வருவாங்க, இல்லை பிள்ளைகள் கூட சில சமயம் வரமாட்டாங்க. ஏனென்றால் அன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது, ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு போகணும், அவர்களுக்கு மற்ற கிளாஸுகள்லாம் போடும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரணும், ஆண்டவருடைய திருப்பலிக்கு வரணுன்றதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆக ஆண்டவரிடத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகளை. நான் மட்டும் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய ஆசிரியை என்னுடைய குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய குடும்பமும் சேர்ந்துதான் ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம், ஆண்டவரிடத்திலே நாங்கள் கொண்டு சேர்ப்போம் என்று நாம் உறுதி எடுக்க வேண்டும். மேலும் பாருங்கள், பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகருக்கு சென்றார். இதெல்லாம்
கடந்து அவர்களும் அடுத்த ஊருக்கும் செல்ல வேண்டும், அடுத்த ஊருக்கும் நாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருந்தனர். பாருங்கள், அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையோரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்காவில் தான் முதல் முறையாக கிறிஸ்துவர்கள் என்று நாம் பெயர் பெற்றோம் என்று நான் முதலில் சொன்னது போல, நாம் பேரளவில் மட்டும் கிறிஸ்துவர்களாக இருந்து விடக்கூடாது. நாம் செயலளவிலும் நம்முடைய வாழ்விலும் நாம் அதனை எண்பிக்க வேண்டும். அதனை தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். பாருங்கள், அவர் கேட்கிறாங்க இல்லையா, நீர் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும், நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுமே என்று சொல்கிறார். அதற்கு இயேசு மறுமொழியாக நான் சொல்கிறார், நான் உங்களிடம் ஏற்கனவே சொன்னேனே, நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பேரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. கடந்த வாரங்களில் நாம் பார்க்கிறோம், பேதுரு அந்த தூய் ஆவி அருளப்பட்டு அவர் யூதர்களிடத்திலே சொல்கிறார், நீங்கள் உயிருக்கு ஊற்றானவரை இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டீர்கள் என்று சொல்லி அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று பேதுரு அருமையாக எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிறார், நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நீங்கள் தான் அதற்கு சாட்சிகள் என்று இயேசுவும் சொன்னதனால்தான் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் சாட்சிகள், அவருடைய இறப்பிற்கும் உயிர்ப்புக்கும் நாங்கள் சாட்சிகள் என்று உறுதியோடு எடுத்துரைக்கிறார் பேதுரு. அதுபோல நாம் சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு சொல்லால அதற்கு என்னுடைய செயல்களே சான்றாக அமைகின்றன. ஆண்டவர் இயேசு சொல்வது போல நாம் ஒவ்வொருவருமே சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருவிருட்சாதனங்களை எடுத்து பார்ப்போமே. திருமுழுக்கு அன்று யார் சாட்சிகள்? குழந்தைக்கு யார் சாட்சிகள்? ஞான பெற்றோர்கள். ஞான பெற்றோர்கள் இடத்திலே அந்த ஒளியை கொடுத்து, அந்த பாஸ்காவின் ஒளி தான் அந்த ஒவ்வொரு ஞானஸ்தானத்திலும் நம்ம கொடுக்கிறோம். அந்த குழந்தைகளுடைய ஞான பெற்றோர் இடத்திலே கொடுத்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஞான தாய் தந்தையரே, இதோ இந்த குழந்தையின் ஒளி, இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தையின் உள்ளத்தில் இந்த ஒளியை அணையாது காக்கும் பொருட்டு உங்கள் சொல்லாலும் செயலாலும் முன்மாதிரியாக அந்த குழந்தைக்கு நீங்கள் சாட்சியாக வாழுங்கள் அப்படின்னு அந்த ஒளியை கொடுக்கிறோம். திருமணத்துல சாட்சிகள் தேவைப்படுகிறது. ஏன்? உங்களுடைய திருமணம் அதோ புதிதாக திருமணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள், திருமணம் என்னும் திருவிருட்சாதனத்தில் நுழைய இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக வாழுங்கள். அருமையான ஒரு திருமண வாழ்க்கை, திரு குடும்பமாக அவர்கள் வாழ சாட்சிகளாக வாழுங்கள். அந்த திருமுழுக்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சாட்சியாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அபிகேல் ஜோஷ்னா, மைக்கேல் ஜோஷுவா என்று. என்னுடைய அம்மா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆண்டவர் இயேசு படத்தை பார்த்து இதுதான் இயேசு, இதுதான் மாதா அப்படின்னு சொன்னதுனால அவங்க இயேசுவை பார்த்தோன்னே அந்த குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இயேசுடைய கையில் ஆணியை கொடுக்குறாங்களே, அவன் கையில் ஆணி ரத்தம் வருதே, அந்த கர்ச்சிப் எடுத்துட்டு போய் துடைப்பாங்க. ஒரு முறை நான் ஆண்டோடைய பாடுபட்டு சிறுவத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க கர்ச்சிப் எடுத்து துடைக்கிறாங்க. ஏன்? சொல்லி சொல்லி வழக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இதுதான் ஆண்டவர் இயேசு, இவர்தான் ஆண்டவர் இயேசு, சிலுவையில் அறைந்த இயேசு, அவர் நமக்காக பாடுபட்டு இருக்கிறார், நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது நம்முடைய பிள்ளைகள் இறைவனுடைய பிள்ளைகளாக, தெய்வ குழந்தைகளாகவே மாறிவிடுகிறார்கள். குழந்தைகள் எல்லாம் மாறிவிட்டால் குடும்பம் அடுத்தது குடும்பமாம், நம் திரு குடும்பமாகவே நாமும் மாறிவிடுவோம். ஆக நாம் ஆண்டவர் இயேசு சொல்வது போல சான்றாக இருக்க வேண்டும் என்றால் அவரே அடுத்த ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன? ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்பொழுது நாம் ஆண்டவருடைய மந்தைகளாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்கின்ற வார்த்தைகள், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இன்னைக்கு நீங்க எல்லாருமே நம்முடைய இறை வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க இல்லையா? அப்ப இருடைய விருத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செவி கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே மாறிவிடுவோம். அதுதான் சொல்றார், என் குரலுக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகள் என்னுடைய ஆடுகள், என்னுடைய மந்தையை சேர்ந்தவர்கள், அவற்றை எனக்கு தெரியும் அப்படின்னு ஆண்டவரே சொல்றார். என்னுடைய பிள்ளைகளை எனக்கு தெரியும். நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? நம்முடைய குடும்பத்துல என்னுடைய கணவன் எனக்கு தெரியும், என்னுடைய மனைவி எனக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு தெரியும், கண்டிப்பா சொல்ல முடியும். சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுபோல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து என்னுடைய மந்தையை எனக்கு தெரியும் என்று சொல்லி நம்ம எல்லாம் அரவணைத்து காக்கக்கூடிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஆக இந்த கிறிஸ்துவர்களாகிய நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி மடுக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள இருக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அன்று அந்த பர்னபா சொன்னது இல்லையா, மற்றவர்களையாம் ஊக்கப்படுத்தினார், ஊக்கமூட்டினார், ஆண்டவர் இடத்தில் சேர்த்தார். அதுபோல நாமும் ஆண்டவர் இடத்திலே சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தோம் என்றால் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா என்று ஆண்டவர் சொல்வது போல, அவை என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். இங்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்க இந்த மண்ணக வாழ்வு நிலையானது அல்ல, உங்களுக்கு தெரியும். இது என்றாவது ஒரு நாள் முடிவடையும். ஆனா நம்ம எல்லாம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த திருப்பலிக்கெல்லாம் வரோம்? அந்த நிலை வாழ்வுக்கு. ஆண்டவரே, அந்த நிலை வாழ்வுக்கு நான் வர வேண்டும் என்ற ஆசையோடு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிலை வாழ்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய பரிசு. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த குரலுக்கு செவி மடுக்கிறவர்களாக மட்டுமல்ல, வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். அதை அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர், அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலைவாழ் யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. ஆண்டவர் அவ்வளவுக்கு அதிகமாக உறுதியாக சொல்கிறார்.
ஏனென்றால் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை எவ்வளவு அழகாக முடிக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் இயேசு. அதுபோல நம்ம இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசுவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், என் குடும்பமும் ஆண்டவரும் ஒன்றாக இருக்கிறோம், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒன்றாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் மட்டுமல்ல நம்முடைய வாழ்விலும் அதனை காட்ட வேண்டும் என்றால், நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி மடுப்போம், ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம், ஆண்டவருடைய வழியிலே செல்வோம். என்னுடைய ஆசை நமக்கு என்றும் இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. மன்றாட்டுக்கள். ஆற்றலான இறைவா, அஞ்சி நடுங்கிய சீடர்கள் மக்கள் முன்பாக எழுந்து நீங்கள் கொன்ற இயேசுவை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என அறிவிக்கும் துணிவை சீடர்கள் பெற்றது போல எம் திரு அவை தலைவர்களும் எந்த சூழலிலும் தளர்ந்து விடாமல் மன துணிவோடு நற்செய்தி அறிவிக்கவும் நற்செய்திக்கு சான்றாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலான இறைவா, கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் எங்களது கிறிஸ்தவ வாழ்விற்கான அழைத்தலின் மேன்மையை உணரவும் எங்களது இந்த அழைப்பிற்கேற்ப நல்ல மனிதர்களாக புனித வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலான இறைவா, எம்மாவு சீடர்களின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த நிலையில் உம்மோடு தங்கிய நேரத்தில் உண்மையை அறிந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக எருசலேமிற்கு திரும்பியதைப் போல எங்கள் நாட்டு தலைவர்களும் தாங்கள் மக்கள் பணி செய்வதற்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்னும் உண்மையை உணர்ந்து மக்கள் பணி செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலான இறைவா, மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். கடவுள் ஆளை பார்த்தல்ல, மாறாக அவர்களின் செயல்களை பார்த்தே தீர்ப்பிடுகிறார் என்பதற்கு ஏற்ப மக்கள் அனைவரும் ஜாதி, மதம், இனம், மொழி என்று எந்த நிலையிலும் ஆள் பார்த்து செயல்படாதவர்களாக இருக்கவும் உண்மையை எடுத்துரைப்பவர்களாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றலான எம் இறைவா, எம் இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களது வாழ்வில் எதிர்கொள்ளும் சிறிய தோல்விகள், சவால்கள் போன்றவற்றை கண்டு மனம் தளர்ந்து போகும் அவர்கள் சீடர்களைப் போல மன துணிவோடு சவால்களை எதிர்த்து போராடி வாழ்வில் வெற்றி பெறவும் நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களுக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் இன்று தனது ஞாபக விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய பேராயர் புனித ஜார்ஜ் அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன்.
உம்மை தேடும் புவிவாத வாழ என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பலி வாழ்வை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மனிதர்களின் அன்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்கு உரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனிமிக்க தந்தையே, உம்மை வேண்டுகின்றோம், உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர்தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே அந்த இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவை நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசையின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டுச் சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திரு தொண்டர்கள் ஆகியோரோடும் நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட மக்களினம் முழுவதோடும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவுறச் செய்திருளும். எங்கள் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்திரளும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செயல்களாலும் எங்களை தூண்டியிருளும். கிறிஸ்துவின் முன் மாதிரிக்கும் அவரின் கட்டளைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்திருளும். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது திரு அவை உயிருள்ள சாட்சியாக விளங்கச் செய்திருளும். இவ்வாறு எல்லா மக்களும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. உம் கிறிஸ்துவில் அமைதியில் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்கச் செய்திருளும். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியிருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியவன் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா, புனித அன்னை தெரசா, புனித அந்தோணியார், புனித துன்போஸ்கோ, புனித தெய்வசகாயம், புனித ஜார்ஜ் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்திருளும், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.